அனைவருக்கும் வணக்கம். நாம் வேலூர் தோட்டப்பாளையம் அருகந்தம்பூண்டி தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ செல்வ கணபதி ஆலயத்தில் தான் வந்திருக்கோம். இங்க சங்கட சதுர்த்தியானவே சிறப்பான ஒரு அபிஷேகம் பார்க்கலாம். கஜானம் பூத கணபதி சேதம் ஜபித்த ஜம்பு பலாசார பிரசுரம் உமாசுகம் சோகம் விக்னேஸ்வர பாத பங்கஜம். இந்த ஆலயத்திற்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அழகிய வன்னி மரம் இருக்கு. வன்னி மரம் என்பது பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துல அரசர்கள் இதை பூஜை பண்ணிட்ட அப்புறம்தான் சண்டைக்கே போவாங்க. இந்த ஸ்ரீ செல்வ கணபதி ஆலயத்திற்கு எளிதில் உங்களால் வர முடியாது. முழு மனதோடு இந்த ஆலயத்திற்கு வரணும்னு நினைக்கும் போதுதான் உங்களால் வர முடியும். இதை நாங்கள் சொல்ல பக்தர்களே சில பேர் சொல்லியிருக்காங்க. அதாவது வாசப்படி வரலும் வந்துட்டு ஒரு ஃபோன் கால் மூலமா நாங்கள் திரும்பி போயிட்டேன், ஒரு முழு மனதோடு வரணும்னு நினைச்சாதான் வர முடியும். இந்த மாதிரி அவங்க பக்தர்கள். செல்வ கணபதியை பார்த்தீங்கன்னா ஒரு சுயம்பு தோற்றம் போலதான் தெரியும். பிரதி மாதம் நிகழும் சங்கட சதுர்த்தியில் உங்களது பொற்கரங்களால் விநாயகருக்கு பால அபிஷேகம் பாக்கியம் இந்த ஆலயத்தில் பிரதி மாதம் சங்கடஹர சதுர்த்தி அன்று மாலை 4:15 பால் தயிர் போன்ற அபிஷேக பொருட்களால் செல்வ கணபதிக்கு அபிஷேகம் செய்த பின்னர் இரவு 7 மணிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்படும். வரும் பக்தர்கள் அவர்களது கரங்களால் அவர்கள் செய்த பிரசாதத்தை அனைத்து பக்தர்களுக்கும் விநியோகிப்பார்கள். இந்த மகா சங்கடஹர சதுர்த்தி காண்பதற்கு மிகவும் மானதாக இருக்கும். இதை பார்க்கும் பக்தர்களுக்கு வாழ்வில் அனைத்து சௌபாகியங்களும் கிட்டும். ஓம் கஜானாம் பூத கணபதி சேதம் ஜபித்து ஜம்பு பலாசார பசும் உமாசுகம் சுவகம் விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். நம்முடன் ஒரு பக்தர்கள். செல்வ விநாயகர் போற்றி, ஓம் கம் கணபதியை போற்றி, ஓம் கம் கணபதியை போற்றி. நம் அனைவருக்கும் அருள் வழங்கும் பிள்ளையார் அவர்களின் அருளை போற்றி. சங்கடகர சதுர்த்திக்கு சிறப்பாக பூஜை நடைபெற்று வருகிறது. பக்தர்கள் அனைவரும் தங்கள் திருக்கரங்களால் பால் அபிஷேகம் செய்து தங்களுடைய பிரார்த்தனையை அவரிடம் முறையிடலாம். நம் குருக்கள் என்றும் வருகின்ற பக்தர்களை அனுசரித்து அவர்களுக்கு என்ன தேவையோ அது எல்லா உதவிகளையும் செய்து நல்மதிப்புடன் ஆராதிக்கிறார். ஓம் அகரம் நிற்பாய் போற்றி, ஓம் ஆதார கணபதியை போற்றி, ஓம் ஆரணம் முதலா போற்றி, ஓம் ஆனே முகத்தானே போற்றி, ஓம் இடர் நீக்குவாய் போற்றி, ஓம் முன்மருளியே போற்றி, ஓம் ஐந்து கர்த்தானே போற்றி, ஓம் கற்பக விநாயகா போற்றி, ஓம் சங்கத்தமி தருவாய் போற்றி, ஓம் சித்தி விநாயகா போற்றி, ஓம் தத்துவ முதலா போற்றி, ஓம் பரமதயாலா போற்றி, ஓம் கரும்பே போற்றி, ஓம் வெற்றி திருவே போற்றி, ஓம் வைத்மநிதியை போற்றி, ஓம் மென்மன பொருளே போற்றி போற்றி, ஓம் சத்திய புருஷாய விஸ்வாமிய கரதுண்டாய தேவகி நந்தோ தந்தி பிரஜாதயா. பார்வதி பதஹே ஹர மகாதேவ. என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வேலூர் தோட்டப்பாளையம் செல்வ கணபதி ஆலயத்தில் சங்கடஹர சதுர்த்தி அபிஷேக பூஜைகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் பக்த கோடி அனைவரும் எல்லா வல்ல செல்வ கணபதியை வணங்கி அவர்கள் பிரார்த்தனையை நிறைவேற்றிக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். பிள்ளையாரு எல்லாருக்கும் கை கொடுக்கும், நிறைவேற்றுறோம். எல்லாருக்கும் பால் தயிர் எல்லாமே ஊத்துறோம். கணபதி பிள்ளையாரு பரவாயில்ல, நல்லா கை கொடுக்கும். நம்ம கும்பிடுறது நிறைவேற்றுது பிள்ளையாரு கணபதி. செல்வ கணபதி விநாயகர் பெருமாள் கோயிலுக்கு மாதந்தோறும் நாங்கள் வரோம். பால் அபிஷேகம் இங்கே செய்து ரொம்ப சிறப்பு. நாங்கள் கையாலேயே பால் அபிஷேகம் செய்கிறோம். வேண்டுதல் எல்லாம் நிறைவேற்றுறாரு விநாயகர் பெருமாள். எல்லாரும் பக்தர் கொடி அனைவரும் வர வேண்டும். தோட்டப்பாளையம் இருக்கும் பக்தர் கொடியும் மற்ற பேரும் அபிஷேகத்தில் கலந்து கொள்ளவும்.
ओम शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं गणेशं गुरुब्रह्मं गुरुविष्णुं गुरुदेव गुरुज्योतिर् महेश्वरः परब्रह्मं तस्मै श्री गुरुवे नमः। ओम मकरतुण्डाय नमः, एकदन्ताय नमः, लंबोदराय नमः, गजकर्णाय नमः, गणगण गणपतये नमः। ओम धूमकेतवे नमः। ओम वरशक्ति विघ्नेश्वराय இந்த கொஞ்சம் நவுந்துக்கோ நானா. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லைங்க, லைக் பட்டன் அழுத்தி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலின் நன்றி, வணக்கம்.